சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை 203 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஏற்கனவே வணிக சிலிண்டரின் விலை விநியோகிப்பதில் தட்டுப்பாடு இருந்த நிலையில் தற்போது வணிக சிலிண்டரின் விலையானது அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரோட விலை என்பது 203 ரூபாய் அதிகரித்து சென்னையில் வணிக சிலிண்டரினுடைய விலை 2043 இருந்து 2246 உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேல் இடையே கடந்த பிப்ரவரி 26 தேதியை தொடங்கிய போர் பதற்றம் காரணமாக கடந்த மாதம் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் இந்தியாவில் ஏற்றுமதி வர்த்தகம் உள்ளிட்ட சமையல் எரிவாயு மற்றும் எண்ணெய் விநியோகத்தையும் கடுமையாக பாதிக்க தொடங்கியது. இதற்கிடையே இந்தியாவின் போதுமான அளவு கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி கேஸ் கையிருப்பு இருப்பதாக ஏற்கனவே மத்திய அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னை உட்பட இந்தியா முழுவதும் வணிக சிலிண்டர்களுடைய விநியோகம் சீரற்ற முறையில் இருப்பதால் வழக்கமாக வரும் சிலிண்டர்கள் வராமல் ஹோட்டல் உரிமையாளர்கள் திணறி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் அந்த சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரினுடைய விலை என்பது உயர்ந்திருப்பது மேலும் ஹோட்டல் உரிமையாளர்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சரவணன், சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை 203 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஏற்கனவே வணிக சிலிண்டரின் விலை விநியோகிப்பதில் தட்டுப்பாடு இருந்த நிலையில் தற்போது வணிக சிலிண்டரின் விலையானது அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். சரவணன் வணக்கம். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரோட விலை என்பது 203 ரூபாய் அதிகரித்து சென்னையில் வணிக சிலிண்டரினுடைய விலை 2043 இருந்து 2246 உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இஸ்ரேல் இடையே கடந்த பிப்ரவரி 26 தேதியை தொடங்கிய போர் பதற்றம் காரணமாக கடந்த மாதம் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் இந்தியாவில் ஏற்றுமதி வர்த்தகம் உள்ளிட்ட சமையல் எரிவாயு மற்றும் எண்ணெய் விநியோகத்தையும் கடுமையாக பாதிக்க தொடங்கியது. இதற்கிடையே இந்தியாவின் போதுமான அளவு கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி கேஸ் கையிருப்பு இருப்பதாக ஏற்கனவே மத்திய அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னை உட்பட இந்தியா முழுவதும் வணிக சிலிண்டர்களுடைய விநியோகம் சீரற்ற முறையில் இருப்பதால் வழக்கமாக வரும் சிலிண்டர்கள் வராமல் ஹோட்டல் உரிமையாளர்கள் திணறி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் அந்த சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரினுடைய விலை என்பது உயர்ந்திருப்பது மேலும் ஹோட்டல் உரிமையாளர்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி.